ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லரில் நம்ம தோர் அவரோட ஸ்ட்ராங் பேக்கரை வச்சுட்டு செம்ம ஃபோர்ஸாக அட்டாக் பண்ணும்போது அதை டூம் அவரோட ரெண்டு வரல தடுத்து நிப்பாட்டிருப்பாரு. என்னடா இவர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரா, அப்படின்னா இந்த சண்டையில் யார் ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குலாம் ஒரு கியூரியாசிட்டி இருந்திருக்கும். அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தோர் விசஸ் டூம்ஸ்டே, இந்த சண்டையில் யார் ஜெயிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நாம இப்போ தோரோட பவரை பார்த்தலாம். நம்ம தோர் சாதாரண மனுஷன் கிடையாதுங்க. அவர் ஒரு காட், அதுவும் தண்டர் காட். அவரோட இந்த டியூரபிலிட்டி, அந்த பவர், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாமே செம ஓவர் பவரா இருக்கும். நம்ம ஹல்க்கு கூட தோர் ரேக்னராக்ல சண்டை போடும் போது கூட நம்ம ஹல்க்கு நம்ம தோரோட மூஞ்சிலே குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பான். ஆனா நம்ம தோரோட மூஞ்சில லைட்டா ஒரு சின்ன கிராக் கூட விழாது, ரத்தம் கூட வராது. அந்த அளவுக்கு நம்ம தோர் ரொம்பவே பிசிக்கலா ஸ்ட்ராங்கானவர். அது மட்டும் இல்லாம நம்ம தோர்கிட்ட ரெண்டு பவர்ஃபுல்லான வெப்பன், ஒன்னு மியால்னிர், இன்னொன்னு ஸ்ட்ராங் பேக்கர். அந்த வெப்பன்ஸ் மூலமா நம்ம தோர் அவரோட பவரை ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆனா அந்த வெப்பன்ல தான் நம்ம தோரோட பவருக்கு நினைச்சிடாதீங்க. அந்த வெப்பன் இருந்தாலும் இல்லாட்டாலையும் நம்ம தோர் தண்டர் கார்டு தான். அந்த அளவுக்கு நம்ம தோர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவர். அது மட்டும் இல்லாம நீங்க அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்தோட அந்த சக்தி மொத்தத்தையுமே அவர் தாங்கியிருப்பாரு. அந்த அளவுக்கு அவரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். தோர் பிசிக்கலி மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் கிடையாது, அவர் மென்டலியுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் தான். சின்ன வயசுலேருந்தே லோக்கி நம்ம தோரை குழப்பலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாலுமே நம்ம தோர் உண்மை எது இல்லியூஷன் எதுன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுபிடிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தோர் ரொம்பவே ஒரு அறிவாளி, புத்திசாலி, ஒரு இன்டெலிஜென்ட். அந்த அளவுக்கு நம்ம தோருக்கு ரொம்பவே திறமை இருக்குது. அவருக்கு மல்டிவர்ஸ், டிராவல், ஸ்பேஸ் இதை பற்றி நிறைய அறிவு இருக்கும். அவரோட அறிவுக்கு ஒரு எல்லையே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம தோர் ரொம்பவே புத்திசாலி, ஸ்ட்ராங்கானவர். இந்த மாதிரி எல்லாமே நம்ம தோர்கிட்ட இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம், அவரோட பவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போலாங்க. அந்த அளவுக்கு டாக்டர் டூம் கிட்ட அவ்வளவு பவர் இருக்குது. அவரோட பவரை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பவரும் நம்ம அயன்மேனோட அந்த புத்திசாலி பவரும் ரெண்டுமே மிக்ஸ் ஆன அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவர் தாங்க இந்த டாக்டர் டூம் கிட்ட இருக்குது. அவர்கிட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ண முடியும். நம்ம அயன்மேன், டோனி ஸ்டார்க் அவரோட புத்திசாலித்தனத்தை மாதிரி இங்க டாக்டர் டூம் அவரோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அவரால் எந்த விதமான டெக்னாலஜியும் உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப புத்திசாலி. அந்த புத்திசாலித்தனத்துல அந்த சயின்ஸையும் சேர்ந்து அவர் மேஜிக்கையும் மிக்ஸ் பண்ணி செம ஓவர் பவராகவே மாறி இருப்பாரு. அவரோட காஸ்டியூமை பார்த்தீங்கன்னா ஏதோ தகரத்துல வெல்டிங் வச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா அது சாதாரண மெட்டல் கிடையாது, அது வைப்ரேனியம், ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டல். அவரோட அந்த சூட்ல இருக்கிற நிறைய ஸ்பெசிபிகேஷனை பார்த்தாலே செம ஓவர் பவரா இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய வெப்பனை அந்த சூட்ல மறைச்சு வச்சிருப்பாரு. அந்த சூட்டை பார்த்து ரெடி பண்ணியிருப்பாரு டாக்டர் டூம். அந்த சூட்டுனாலேயே அவர் ஓவர் பவரான ஒரு சூப்பர் ஹியூமனாவே மாறுவாரு. அவரோட அந்த சூட்டோட பவரை வச்சு மட்டுமே அவர் 10 டன்னுக்கு மேல அதிக வெயிட்டை அசால்ட்டா தூக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த சூட்டு அவருக்கு அவ்வளோ பவர் கொடுக்கும். இன்னும் டாக்டர் டூமோட பவரை பற்றி சொல்லணும்னா அவர்கிட்ட டைம் டிராவல் பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெலிபோர்ட் பவர் மூலமாக இந்த உலகத்தில் மட்டும் இல்லாமல் மல்டிவர்ஸ் லெவலில் அவரால் எங்கே வேணாலும் டெலிபோர்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி உருவாக்கி வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் உடம்புல எந்த விதமான காயம் இருந்தாலுமே அவரோட மேஜிக் பவர் மூலமாக அவர் ஹீல் பண்ணுவார். அவர் மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட உடம்புல என்ன காயம் இருந்தாலுமே அதையும் அவரால் ஹீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு மேஜிக்லேயும் அவர் செம்மையாக சம்பவம் பண்ணுவாப்ல. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லணும்னா மற்றவங்களோட பவர் என்ன, அந்த பவர் எந்த வழியாக அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மொத்த பவரையுமே அவங்க கிட்ட இருந்து உறிஞ்செடுத்து சாதாரண மனுஷன் ஆக்கி விட்டுருவாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பவரை அவரே யூஸ் பண்ணுவார். அந்த பவரை அவரே காப்பி பண்ணி அவர் சொந்தமாக வச்சுப்பாரு. அந்த அளவுக்கு டாக்டர் டூம் கிட்ட டெக்னாலஜியும் சரி, அவர்கிட்ட இருக்க அந்த மேஜிக்கலும் சரி ரெண்டு மிக்ஸ் பண்ணி வித்தியாசமாக யூஸ் பண்ணுவாப்ல டாக்டர் டூம். இன்னும் சொல்லணும்னா டாக்டர் டூமால எந்த விதமான மெக்கானிசம், ரோபோட் இது மாதிரி எதுவாக இருந்தாலுமே அவரால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும்னா டோனி ஸ்டார்க் அப்புறம் ரீட் ரிச்சர்ஸ் இவங்க ரெண்டு பேரோட புத்திசாலித்தனத்தை விட இவர் ரொம்பவே அறிவாளி. இவரோட அந்த நாலேஜுங்கிறது வெறித்தனமான ஒரு பவரா இருக்கும். இவரோட முக்கியமான பவரே அந்த நாலேஜ் தான். அது மட்டும் இல்லாம இவரோட அந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டைலு, இவர் பிளான் பண்ணார் அப்படின்னா ஸ்கெட்ச் போட்டா ஸ்கெட்ச் மிஸ் ஆகாதுன்ற மாதிரி எந்த ஒரு பிளானுமே மிஸ் ஆகாது. டக்குன்னு திடீர் அட்டாக்க வந்தா இவர் அட்டாக் பண்ணாம ஒழிய இவர் ஒரு தடவை அட்டாக் பண்ணிட்டு மறுபடியும் 2வது தடவை சண்டை போடும்போது கண்டிப்பா இவன் முன்னாடி அவன் தோத்து தான் தீர்வான். ஏன்னா அடுத்த தடவை சண்டை வரும்போது இவங்கிட்ட எந்த மாதிரியான வீக்னஸ், எந்த மாதிரியான பவர் எல்லாத்தையுமே அசால்ட்டா கண்டுபிடிச்சு அதை எப்படி தோக்கடிக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சு ஒரு பிளானை போட்டு அசால்ட்டா சோலி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு இந்த டாக்டர் டூம். அந்த அளவுக்கு இவரோட நாலேஜுங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா இவரோட முக்கியமான பவரே இந்த நாலேஜ் தான். இதை வச்சுதான் இந்த மேஜிக் பவர் அப்புறம் அந்த சயின்ஸ் இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி புது விதமான பவரே கொண்டு வந்திருப்பாரு. அந்த அளவுக்கு ஓவர் பவரானவர் இந்த டாக்டர் டூம்.
ஆனா டாக்டர் டூமுக்கு இருக்கிற அந்த மிகப்பெரிய வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஈகோ தான். அந்த ஈகோ மூலமா நான் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், என்னை விட யாருமே அதிக மேஜிக் பவர், அதிக சயின்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது, நான் சொல்றது மட்டும் தான் இங்க நடக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஈகோக்கு சொந்தக்காரன் தான் இந்த டாக்டர் டூம். இந்த ஈகோனாலேயே காமிக் புக்ல நிறைய இடத்துல இவன் தோக்குற மாதிரி நடந்திருக்கும். அந்த அளவுக்கு ஈகோ பிடிச்சவன் தான் இந்த டாக்டர் டூம். டாக்டர் டூம் என்னதான் ரொம்ப அதிபுத்திசாலியா இருந்தாலுமே ராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் ரொம்ப அதிகம்னு தெரியாம போயிடுச்சு. அதனாலேயே டாக்டர் டூம் தோக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க நாம இப்போ தோருக்கும் டாக்டர் டூமுக்கும் சண்டை நடந்தா யாரு ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது பிசிக்கல் ரா ஸ்ட்ரென்த், இது மூலமா நம்ம தோரும் டாக்டர் டூமும் சண்டை போட்டாங்க அப்படின்னா ஸ்வேரா சொல்லலாம் நம்ம தோர் மட்டும்தான் ஜெயிப்பாரு. நம்ம தோரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி டாக்டர் டூமால நிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம தோர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவர். நம்ம தோர் சண்டைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மூலமா ஆரம்பிச்சார் அப்படின்னா ஒரே செகண்ட்ல அசால்ட்டா டாக்டர் டூமோட கதையை நம்ம தோர் முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாரு. அதுவே அவரோட ஆர்மர் மூலமா இருக்கும்போது அப்படி சண்டை போட்டார் அப்படின்னா அவரோட ஆர்மர் மேஜிக் மூலமாவே நம்ம டாக்டர் டூம் தோரை அசால்ட்டா தாக்கு பிடிக்க முடியும். அதுவே இந்த சண்டையை முடிஞ்சு அப்படியே நம்ம டாக்டர் டூம் பொழைச்சி அடுத்த சண்டையை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மூலமா வந்து சண்டை போட்டார் அப்படின்னா ரெண்டாவது தடவை நம்ம தோர் கூட சண்டை போடும் போது ஸ்வேரா சொல்லலாம் டாக்டர் டூம் நம்ம தோரை அசால்ட்டா முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாரு. நம்ம தோரோட பவரை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அந்த பவரை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி நம்ம தோரை ஒரு சாதாரண மனுஷனா கூட மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு டாக்டர் டூம் ரொம்பவே அறிவாளி. ஆனா பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சிங்க அப்படின்னா நம்ம தோர் அசால்ட்டா டாக்டர் டூமை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாரு. ஆனா தோர்கிட்ட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் பவரை யூஸ் பண்ணி சண்டை போடுறதுக்கு டாக்டர் டூம் ஒன்றும் முட்டாள் இல்லையே. அதனாலதான் அவர் செம ப்ரிப்பரேஷனோட வந்திருப்பாரு. அதுதான் நீங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நம்ம தோர் அவரோட ஸ்ட்ராங் பேக்கரை வச்சு செம்மையா அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தாலுமே அவர் வெறும் ரெண்டு வரல வச்சு டூம் அசால்ட்டா தடுத்து நிப்பாட்டுவாப்ல. அந்த அளவுக்கு டாக்டர் டூம் ரொம்பவே பலசாலி. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட டெலிபேத்திக் பவரும் டெலிகைனசிஸ் பவரும் இருக்குது. டெலிபேத் பவர் மூலமா தோரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும், டெலிகைனசிஸ் மூலமா தொடாம அப்படி தூக்கி வீசவும் முடியும். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான பவர் இவர்கிட்ட இருக்குது. இவர்கிட்ட இல்லாத பவரே இல்லை. ஏன் ஒரு கட்டத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பவரை விட அதிக மேஜிக்கல் பவரை வச்சு ஒரு சாஸ்திரராகவே மாறியிருப்பாரு. அந்த அளவுக்கு டாக்டர் டூம் கிட்ட மேஜிக் பவர் அதிகமாக இருக்கறனால தோர் கூட நம்ம டாக்டர் டூம் அசால்ட்டா தாக்கு பிடிப்பாரு. இதுல ஜெயிச்சது யாரு அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பியூர் ரா ஸ்ட்ரென்த் அப்படி கேட்டிங்கன்னா நம்ம தோர் தான் அசால்ட்டா ஜெயிப்பாரு. ஆனால் அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லாமல் மேஜிக் சயின்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி சண்டை போடலான்னு சொல்லிட்டு வரும்போது நீங்கள் அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டேட் ட்ரெய்லரில் பார்க்குற மாதிரி தோரோட அந்த அட்டாக்கை டூம் அசால்ட்டாக ரெண்டு வரல தடுத்து நிப்பாட்டி நம்ம தோரை தோக்கடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம தோரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லை டூமை ரொம்ப பிடிக்குமான்னு. நீங்கள் இந்த சண்டையில் யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சண்டையில் மேஜிக் மற்றும் சயின்ஸ் இது ரெண்டுத்தையுமே டாக்டர் டூம் செம்ம பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுவாப்ல. அப்படி யூஸ் பண்ணார் அப்படின்னா நம்ம தோரை அவர் தோக்கடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்க இதுல யார் ஜெயிப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதே மாதிரி எந்தெந்த விசஸ் வீடியோ வேணும், எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி செம்மையான வீடியோல உங்களை அடுத்து வந்து பாக்குறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.